நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து அந்த கரும்பை வந்து உடைச்சிடுறாங்க. நம்முடைய மல்லிக்கு கொடுக்குற கரும்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து சதி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அந்த கரும்பை வந்து நம்முடைய மல்லியால் வந்து உடைக்க முடியாத வந்து போயிடுறதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து போட்டி வச்சதில் வந்து என்னுடைய அக்கா தான் வந்து வின் பண்ணாங்க, அதனால் வந்து இந்த வீட்டோட மூத்த பொண்ணுன்ற சார்பில் வந்து அவங்களே வந்து இந்த வீட்டில் வந்து பொங்கல் வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி வந்து ஆசாசியாக இருந்தாங்க, இந்த வீட்டில் வந்து நம்ம தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் தலை பொங்கல் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை வந்து நிறைவேசாயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, நம்முடைய விஜய் வந்து நம்ம மல்லி மேலே வந்து இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலுமே வந்து அந்த இதை வந்து தலைப்பொங்கலை வந்து எடுத்துக்க முடியாதுங்க. அதனால் அடுத்த வருஷம் வந்து சரி 2 பேர் சேர்ந்து செய்கிறதாங்க வந்து அவங்களுக்கு வந்து தலைப்பொங்கலை வந்து இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து ரொம்பவுமே வந்து ஆட்டம் போடுறான். பார்த்தீங்களா போட்டியில் வந்து நான் தானே வந்து ஜெயித்தேன், அதனால் வந்து இந்த வீட்டில் பொங்கல் நான் தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஆட்டம் போடுறாங்க இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி. இதெல்லாம் பார்த்து நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா, அக்கா எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம், நம்ம வந்து சைலண்ட்டாக வந்து போட்டியில் ஜெயிச்சிட்டிங்களா பொங்கல் வைங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பாக்குட்டி ரொம்பவுமே வந்து சோகமாக இருக்காங்க. மல்லியம்மா வந்து அந்த கரும்பு உடைச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக வந்து மல்லியம்மா தான் வந்து பொங்கல் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ சதி பண்ணி நம்முடைய மல்லியம்மாவை வந்து தோக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து வருத்தத்தில் வந்து இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டிக்கிட்ட போயிட்டு என்ன வெண்பா இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை மல்லியம்மா, நீங்கள் அந்த கரும்பை வந்து உங்களால் உண்மையிலே வந்து உடைக்க முடியல தானே, நல்ல முத்த கரும்பை வந்து கொடுத்துட்டு அந்த எங்கள் ராஜேஸ்வரி அத்தைக்கு மட்டும் எலசு கரும்பை வந்து அந்த ரஞ்சிதா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா, அதே மாதிரி அந்த பேர் எழுதுனதுலேயே வந்து ஃப்ராடு தனம் தான் வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. வீடுடா செல்லம், இந்த வருஷம் என்ன நான் அம்மா பொங்கல் வைக்கலாம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து நீ நானு டாடா எல்லோரும் சேர்ந்து வந்து பொங்கல் வைப்போம். இப்போ வந்து அவர் வந்து நான் பொங்கல் வச்சாலுமே வந்து அவருக்கு மேலே வந்து கோவத்தில் தான் இருப்பார். ஆனால் அடுத்த வருஷன்றது வந்து அதோடக்குள்ளே எந்த விஷயம்னாலையும் வந்து மாறலாம்ல. அவர் வந்து என்னை வந்து அவருடைய மனைவியை வந்து ஏற்றுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த அடுத்த வருஷ பொங்கலை வந்து நம்ம வந்து தலை பொங்கலாக நினச்சி நான் வந்து கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ பாசிட்டிவாக வந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. தலைப்பொங்கல் கொண்டாடலான்னு வந்து சந்தோஷமாக இருந்த மல்லி, ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நிராசை ஆனதே வந்து நீ வந்து தாங்கிக்கிட்டு எல்லாமே வந்து சமாளித்து எப்படியோ அடுத்த வருஷமாக வந்து நீ விஜய் சேர்ந்து வந்து பொங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன். உண்மையிலேயே உன் மனசுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து நீயும் விஜய் வந்து சேருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பொங்கல் வைக்கிறேன் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா அந்த பொங்கலை ஒரு வழி பண்ணி பொங்க வைக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து நம்ம மல்லி வந்து பொங்க வைப்பான்னு நினச்சி ஆனால் வந்து தோத்துட்டா, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாரு. இல்லை நம்ம மல்லிக்கிட்ட போயிட்டு மல்லி விடு மல்லி இப்போ இந்த வருஷம் வைக்கலாம் என்ன அடுத்த வருஷம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் வந்து சொல்ல போகிறாரா அப்படின்றதாங்க ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் வந்து கொண்டு போக போகிறாங்க. நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக வந்து இருக்காங்க. பொங்கல் முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்து வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து நம்முடைய விஜய் சார் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் கோஆப்ரேஷன் வந்து தருவாருங்க. ஜாலியாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி விஜய் வந்து கூடிய சீக்கிரம் சேர்ந்து எனக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.